ஏங்க எனக்கு ராத்திரி எல்லாம் ஒரு கண்ணுக்கு தூக்கமே இல்லை தெரியுமாங்க. ஆமாம் லட்சுமி, எனக்கும் தான். நம்ம பிள்ளைய நினச்சி எனக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நான் கூட அங்கே சரசு சொன்ன இடத்துக்கு போனதும் சரியாயிரும் நம்ம பிள்ளைக்குன்னு நினச்சேன். ஆனால் இன்னும் சரியாகலையே. இனிமேல் எங்கே கொண்டு போய் சரி பண்ண? பெசட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கே போய் பார்ப்போமா? ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு வேற எதுவும் செய்து என்னமோ, நம்ம தான் தவறாக நினச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோமோ என்னமோ. ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் ஒருக்கா மயங்கி விழுந்துட்டா இப்படி அதுக்கப்புறத்துலேருந்து இப்படி பண்ணுறா என்ன அதுன்னு விசாரித்து பார்ப்போமா ஆஸ்பத்திரிக்கு போய். ஏங்க இத கோயில்ல போய் தாங்க சரி பண்ண முடியும். இதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் சரி பண்ற நோய் கிடையாதுங்க. கூறுகிட்ட மனசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீல. இல்லை என்ன பண்ணேன்னு வேற தெரியலையே லட்சுமி, அதான் சொன்னேன். சரி அப்போ நானும் 4 இடம் கேட்டு பார்க்கேன். எங்கடா போய் பிஐ விட்ட முடிஞ்சா பிஐ விட்டுவோம். நான் முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்ல, அந்த அண்ணனுக்கு போன பண்ணி சொன்னேன். நீ வா காலையிலே ஒரு 10 மணிக்கு போலன்னாரு. நான் அவரை போய் நேரடியாக பார்த்துட்டு வரேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரிகிட்ட கூப்பிட்டு போகிறேன்னாரு. அங்கே போய் என்ன ஏதுன்னு நம்ம பிள்ளைக்கு போய் பார்ப்போம். அவர் என்ன சொல்லியாருன்னு பார்த்துட்டு வந்து கூப்பிட்டுட்டு போவோம் பிள்ளைய. அதனால் நான் அன்னைக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன். சரிங்க, சீக்கிரமா நம்ம பிள்ளைக்கு சரியானா சரிங்க. ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி சரி பண்ணிட்டேன்னா நல்லதுங்க. இல்லைன்னா கண்ட உள்ளெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாளுவேன். நாளை பின்ன இவளுக்கு வேற மாப்பிள்ளை தேடும்போது கல்யாணத்துக்கு சிரமமாயி போயிடும். புரியுது லட்சுமி. சரி காப்பி கிப்பி எதுவும் போட்டியா? எங்க எனக்கு ஒரு வேலையும் ஓடல. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுனால ஒரு வேலையும் செய்யல. நான் எல்லாம் அந்தந்த ஆள கிடக்கு. எனக்கு ஒரு வேலையும் ஓடலை. நான் இந்த ஆடி மாதத்துக்கு நல்ல வீடு கீடெல்லாம் தொடச்சி சுத்த பத்தமான்னு கூழுகளெல்லாம் காய்ச்சி ஊற்றணும்னு நினச்சேன். கோயிலுக்கெல்லாம் குளத்துக்குன்னு போகணுன்னு பார்த்தேன். இங்கே எங்கே ஒரு வேலையும் ஓட மாட்டேங்க எனக்கு. சரி சரி, நீ எதுவும் நினச்சி வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் டீ கடையில் போயிட்டு அவ்வளோருக்கும் டீ வாங்கிட்டு வரேன். அப்புறம் அந்த உமா ஹோட்டல் தந்துருப்போல, அந்த ஹோட்டலில் வேணா இட்லி வாங்கலாமா? இல்லைன்னா நான் டீ கடையில் அங்கே வாங்கிட்டு வந்துடட்டுமா? எங்கேயாவது ஏதாவது வாங்கிட்டு வாங்குங்க. நானும் சமைக்க மாதிரி இல்லை. இந்த உங்க முவா வேற இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசி பசி அகோர பசிக்குதும்பா. எனக்கே என்ன செய்யன்னு தெரியாண்டங்கு. அவளுக்கு என்னத்தெல்லாம் கொடுக்கனே தெரில. சரி சரி, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க. அவ தலைக்கு மட்டுக்குள்ள எலுமிச்சம்பளம் வச்சுதான் பாட்டுக்கு தூங்கிட்டா. நம்ம தான் பயந்து முழிச்சே கிடந்திருக்கு. ஆமாம் சரி பார்ப்போம், பார்த்துக்க பத்திரம். எங்க வடையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்குங்க. சரி லட்சுமி, ஆளுக்கு ஒரு 2 வடை வாங்கிட்டு வரேன். என்ன இவா பூவெல்லாம் பறிச்சு பிச்சு போட்டுட்டாக்கா? பாவம் என் பிள்ளை என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கா. எல்லாம் சோனி இவளை கொஞ்சம் பார்த்துக்க பத்திரமா. நான் இன்னும் காலையில இருந்து பல்லு தேய்க்கல. பல்ல தேய்ச்சிட்டு வரேன், கைகள் முடிஞ்ச கழுவிட்டு வரேன். நீ அவளை அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க. என்னது இவளை தனியா நான் பார்த்துக்கிடணுமா? ஆமால பார்த்துக்க. நான் தான் பல்ல விளக்கிட்டு வந்துடுறேன். உங்க அப்பா டீ கடையில போய் டீ வாங்கிட்டு வரேன்னாரு. டீயும் வடையும் வாங்கிட்டு வருவாரு. வந்ததும் குடிங்க. நான் போய் அதுக்குள்ள பல்ல விளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன். அம்மா எனக்கு பயமா இருக்கு. சும்மா முன்னுக்காத, பிள்ளைய பார்த்துக்க. வாரேன். ஐயோ நம்மள பேய்கிட்ட தனியா கோத்து விட்டுட்டு போயிட்டாங்களே. எனக்கு பயமா இருக்கு. அது வேற என்னைய தான் பாக்குது. இது பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு பயமா இருக்கு. ஐயோ என்ன திடீர்னு சந்தியா எலும்பு கூட மாதிரி தெரியுறா? இவ்வளவு நேரம் நல்லா தானே தெரிஞ்சது. சந்தியா பூ பிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ உட்கார்ந்து ஒரு எலும்பு கூட பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு வயித்து கலக்குது. நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? ஐயோ இது கன்ஃபார்ம் எலும்பு கூட தான். அம்மாட்ட போய் சொல்ல போறேன். எம்மா என்னைய காப்பாத்தி, சந்தியா எலும்பு கூட மாறிட்டா. அட என்னாச்சு இந்த சோனிக்கு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு ஓடுறா? பைத்தியம், இவளுக்கு வேற வேலையே இல்லை. வாவ், இந்த செவ்வந்திப்பு இவ்வளோ அழகா இருக்கு. இதை யாரு பறிச்சது? நமக்கு செடியில் கிடக்க பூவை பார்க்க தானே அழகா இருக்குன்னு பிடிக்கும். பறிக்க முடியாம நம்ம இதை எப்படி நம்ம பறிச்சோம்? இந்த சோனி கிறுக்கி பார்த்த வேலையாக இருக்கும். பறிச்சு கிரிச்சு கீழே போட்டு போயிட்டாலே நம்ம தெரில. சரி நம்ம எடுத்து தலையை வாரி நமக்கு அப்படி சைடில் வைப்போம். நல்லா அழகாக இருக்கும். சும்மா எண்ணத்தை போட்டு உளறிட்டேடாக்கா. ஐயோ எம்மா நான் உளரலம்மா, சத்தியமா உண்மையை தான் சொல்கிறேன். நீ வேணா வந்து பாரு. அப்படிதான் இருக்கா எலும்பு கொடுக்கணுங்க. எனக்கு அவளை பார்க்கவே பயமா இருக்கு. இம்மா தயவு செய்து நீ என் கூட வந்து பாரு ஒரு முறை. நான் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்கிறேன். இவளோட பெரிய ரோதனையா போச்சு. நிம்மதியா பல்லு தேய்க்க முடியாதுல. அந்த மனசு ஒரு காப்பி வாங்கிட்டு வந்தாருன்னா குடிக்கலாம்னு பார்த்தா குடிக்க விடணும், பல்லு தேய்க்க விடணும், குண்டிக்கணும்
உண்டாலோ ஒன்னும் பண்ண விடாண்டாலு. அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லலவே, வந்து பாருவே நீ. வாரேன் இரு. என்னது இது? இப்ப சந்தியா கணக்கா தெரியா, அப்பயே எறும்பு கூடு கணக்கா தெரிஞ்சா? எங்களாவ அப்படி தெரியா? நல்லா தானே இருக்கா? அம்மா என்ன ஆச்சுமா? பண்ண ஒழுங்கா வைக்காம அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட என் பிள்ளையா இப்படி பேசுறது? எம்மா உனக்கு சரியாயிடுச்சு? எனக்கு என்னம்மா ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். எல்லாம் சோனி பாத்தியா, சந்தியாளுக்கு உடம்பு சரியாயிருச்சு. எம்மா அவளை நம்பாதம்மா, அவ அப்பப்ப டைப்பா மாறிக்கிட்டு இருக்காம்மா. ஏன்னா சும்மா கடை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்? அந்த பொம்பளை ஒரு நாள் திருநேரம் போட்டதுக்கே எலுமிச்சை பழத்தை தலைக்குள்ள வச்சு படுத்ததுக்கே சரியாயிட்டு போல இருக்க. இப்பதான் என் பிள்ளை எம்மாங்குது. எம்மா என் ராசாத்தி. ஏம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஏம்மா நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாம்மா நான் நல்லா தான் இருக்கேன். இரு அம்மா நான் அந்த வாயை குப்பிளிச்சுட்டு ஓடியாரேன். ஐயோ எனக்கு கை உடம்புக்கு காலும் உடம்புங்க. என்ன நடக்குது இந்த வீட்டுல எனக்கு ஒண்ணுமே புரியல. கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு எனக்கு. அப்பவே எலும்பு கொடுக்கணங்க தானே தெரிஞ்சா, இப்ப சந்தியா கணங்கா தெரியறா. அப்பப்ப உருவம் மாறுவாளோ? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இவளை நம்பலாமா வேண்டாமா? எப்ப சந்தியா? நான் சந்தியா இல்ல முத்துக்குமார்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். சந்தியா பியாயா மறுபடியும் மாறிட்டா. ஐயோ காப்பாத்துங்க என்னையே. இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி எல்லாரும் வித்தியாசமா நடந்துக்கிடுறாங்க? ஐயோ கடவுளே, இவங்களுக்கெல்லாம் என்னமோ ஆயிருச்சு. லட்சுமி லட்சுமி எங்க வாங்க வாங்க, சரியான நேரத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க. நம்ம பிள்ளைக்கு பியாய் பிடிச்சதெல்லாம் போயிட்டுங்க. நல்லா அழகா பியாசுறா. என்ன சொல்ற லட்சுமி? அப்படியா? ஆமாங்க, இப்பதாங்க எம்மான்னு பியாசுனா எம்மா என்னாச்சு, ஏன் எல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்கா. நல்லா நார்மலா இருக்கா இப்ப சிரிச்ச முஞ்சா. அப்படியா? இந்த புடி பாப்போம். இதா இதுல காப்பியும் அதுல வடையும் இருக்கு, சாப்பிடுங்க. நான் காப்பி குடிச்சிட்டு அங்க கடையிலே. சரிங்க, எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சுங்க. எப்பா நம்பாதீங்கப்பா, அவளுக்கு இன்னும் பியாய் பிடிச்சது போகல. இவா ஒருத்தி தூர போலாம். சும்மா எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு அடக்காத. என் பிள்ளைக்கு எல்லாம் சரியாயிருச்சு. ஏமா மறுபடியும் மாறிட்டாமா? ஏங்க நீங்க வாங்க, அவ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பா. ஐயோ இவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நம்ம எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நம்ம சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம பேச்ச ஒருத்தர மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்னனையும் போட்டோம், இவங்கெல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. சரி நம்ம போய் காப்பியும் வடையும் சாப்பிடுவோம், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது நமக்கு. எம்மா சந்தியா, இந்தா அவங்க அப்பா காப்பியும் வடையும் வாங்கிட்டு வந்தாரு டீ கடையில போய். இந்தா குடி சாப்பிடு. ஐ வடை, அதுவும் எனக்கு பருப்பு வடை பிடிக்கணும். உனக்கு எப்படிமா தெரியும்? அட என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? அம்மா எனக்கு காப்பி வடை. உனக்கு வேணும்னா வந்து ஊத்தி குடிலா. இந்தா எடுத்துட்டு போ, கப்பு உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. இது எல்லாம் எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் தர மாட்டேன். எனக்கு இன்னும் வேணும். நான் பருப்பு வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பருப்பு வடை. எங்க அம்மா எனக்கு ஆசையா செஞ்சு தருவாங்க. கடுங்காப்பி போட்டு பருப்பு வடை செஞ்சு எங்க அம்மா எனக்கு ஆசையா தருவாங்க. என்ன லட்சுமி, சரியாயிருச்சுன்னு சொன்னா மறுபடியும் சந்தியா கோபமா ஒரு மாதிரி பேசுறா, வேற யாரோ மாதிரி. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இதைத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரு கேட்க என் பேச்ச? எனக்கு காப்பியும் வேண்டாம், உங்க வடையும் வேண்டாம். நானே கடுங்காப்பி போட்டு குடிச்சுக்கிடுறேன். லட்சுமி லட்சுமி, என்ன ஆச்சு லட்சுமிக்கு? என்னென்னமோ சொல்லியாவ, ஒன்றும் புரியல. பால் வாங்க வருவான்னு பார்த்தேன், பால் வாங்கவும் வரல. நான் இப்பதான் வேலையை முடிச்சேன். ஏ லட்சுமி, எங்க வெளியே யாரோ வந்திருக்காவ, நான் போய் பார்க்கேன். நீங்க இவ்வளவு பார்த்துக்கிடுங்க. ஐயோ லட்சுமி, என்னைய தனியா கொத்த விட்டுட்டு எங்க போற? இருங்க வாரேன். ஐயோ இந்த லட்சுமியும் போயிட்டால, நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராத. வாங்கக்க. என்ன லட்சுமி, பால் வாங்க வருவேன்னு பார்த்தேன், பால் வாங்கியும் வர காணோம். இந்த அப்படி பால எங்கக்க? நான் பால் வாங்க வர்ற மாதிரி சூழ்நிலையிலேயே நான் இருக்கேன். ஆமா என்னாச்சு? நேற்று பெரிய பொண்ணு போன்ல என்னமோ சொன்ன, எனக்கு ஒழுங்கா கேட்கல. மறுபடியும் சாயங்காலம் உன்னைய பார்க்கறதுக்கு வந்தேன். மொவாதான் இருந்தா. அவளும் என்னென்னமோ சொன்னா, சந்தியால கோயிலுக்கு கூட்டு போயிருக்கு, பியா பிடிச்ச கணங்க நடந்துக்கிடுறான்னு. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திய? சரசு ஒரு இடம் சொன்னாக்க, அவ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணி என்னதாங்க கூப்பிட்டு போனேன். எலுமிச்சம்பளம் தந்து திருநெல்லாம் போட்டு விட்டாவ. ஒரு 2-3 தடவை கூட்டுட்டு வாங்கன்னு இருக்காவ. ஆனா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்த மாதிரி இருந்தா. நான் இப்ப மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணியா? எனக்கு என்ன பண்ணு தெரிய மாட்டேங்குதுக்கா. அவன் எப்படி இப்படி ஆச்சு?
எனக்கே தெரிலக்க. அவ ஒரு மாதிரி பேசியா. அங்க கோயிலுக்கு போன இடத்துலயும் கணக்கு சொன்ன இடத்துலயும் ஒரு மாதிரி சொன்னாவ. ஏதோ ஒரு பையதான் பிடிச்சிருக்கான்னு. லட்சுமி, உன் மொபைலுக்கு உண்மையாலுமே பியாய் தான் பிடிச்சிருக்கா இல்லைன்னா அவ வேணும்னே நடிச்சுக்கிட்டு இருக்காளா? என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? அட அதுக்கு இல்ல லட்சுமி, நேத்து கோயில்ல அப்படிதான் பேசிக்கிட்டாவ, அதான் கேக்கேன். கோயில்ல பேசினவளா? அப்படி என்னக்கா பேசினாவ? என் பிள்ளைக்கு இப்படி இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரியாதக்க. அட நீ வேற லட்சுமி, இங்கெல்லாம் செவுத்துக்கும் காது உண்டும்பாவல்ல, அந்த கதை தான். நேத்து அப்படிதான் கோயில்ல கலடு கட்டைவெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சுவ. ஏதோ காலேஜில் சந்தியா ஏதோ ஒரு பையனை விரும்பியா, அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதை வீட்டில் மாப்பிள்ளை பார்க்காவ அந்த பிள்ளை பியாய் பிடிச்ச கணங்க நடிச்சுக்கிட்டு தெரியுது. இவ கோயிலுக்குள்ளன்னு அங்கேயும் இங்கேன்னு கூட்டுட்டு திரியா, அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு. எக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா. கோயிலில் கணக்கு சொன்னதும் அப்படிதான் சொல்லிச்சு. அவளும் சொல்லும் போதும் அதே தான் சொன்னா. அப்புறமா அங்கே பக்கத்தூருக்கார ஒரு பாட்டியுமே அதான் சொல்லிச்சு. அது பொய்யில்லக்கா, உண்மைதான். அதனால இவியல்வ சொல்லியதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அட நான் நம்பதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? எல்லாரும் இப்படி பேசியாவன்னு நான் சொல்லியேன். இதுக்கு தமுக்க நான் வருத்தப்பட்டேன். இப்படி 4 பேரும் 4 விதமா பேசிடப்படாது, என் பிள்ளை வாழ்க்கை பாதிச்சிடப்படாதுன்னு. இப்ப இப்படி ஆகி போச்சக்க நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி, நீ வருத்தப்படாத. எங்க மைனி ஒரு இடம் கோயிலுக்கு போவோம், அங்க இந்த மாதிரிலாம் பியாய் விட்டுவாவன்னு சொல்லும். நான் அதுக்கிட்ட என்ன இடம் என்னன்னு விசாரிச்சு வைக்கேன். ஆனால் அங்க வேணா உன் மூளை கூட்டிட்டு போவோம். எனக்கு இப்ப என்ன செய்யதுன்னே எனக்கு தெரிலக்க. அவளை தனியா விட்டனா ஓடி ஓடி போய் கணத்துக்குள்ள குதிக்க நிற்கா. இங்கேயும் ஓடிடுவாளோ எதுவும் பண்ணிக்கிடுவாளோன்னே பயமா இருக்கு. சரி, யாராவது ஒருத்தர் பக்கத்துல இருந்து கவனமா பார்த்துக்கிடுங்க, நான் அப்புறம் வாரேன். இப்போ உன் முக சும்மா இருக்கல? சும்மா இருக்காக்க. இன்னைக்கு கோயில்ல விசேஷம். வேணா நீ கோயில்ல பூசாரி தண்ணி ஏறி வரல, கூட்டு போய் ஒருக்கா எரிஞ்சு பாரு. கோயிலுக்கு எப்படிக்கா இவளை இப்படி கூட்டு போவே? எல்லாரும் ஏதாவது சொல்லுவாவல்ல. ஆமா, இப்ப மட்டும் எவளும் எதுவும் சொல்லாமலாம் இருக்கா? எல்லாம் சொல்லதான் செய்யலுவே. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா வேற முடியுமா? அவளுக்கு சரியா வேண்டாமா? நீ அதெல்லாம் காதுல வாங்காத. எதுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டு போய் ஒருக்கா தண்ணி எரிஞ்சு பாரு. சரிக்க. சரி, நான் வாரேன். நான் எங்க மைனிட்ட பேசிட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணியேன். சரிக்க. எக்க, நான் பாலுக்கு இன்னும் 1 வாரம் காசு தரணுமே. நீ அப்புறம் அதை பொறுமையா தான் லட்சுமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிக்க. இங்க பாருப்பா, என் மொபைலை விட்டு தயவு செய்து போயிருப்பா. நான் போக மாட்டேன், முத்துலட்சுமி கூட தான் இருப்பேன், அதானே? ஏப்பா, நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அது எப்படியும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த காலம் போய் தொலையாது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். எங்க நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சுங்க. என்ன லட்சுமி சொல்ற? ஊரு முழுக்க கண்டவாலாம் கண்ட மாதிரி பேசியலாங்க நம்ம மோளை பார்த்து. என்னன்னு? அவ படிக்க இடத்துல ஏதோ பையல விரும்பியா, அவ இப்போ வீட்டில் கல்யாணத்தை தெரிஞ்சு வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இப்படின்னு பேசியவளாங்க. நம்ம தான் அவளை கோயில் கொள்ளன்னு கூப்பிட்டு போயிட்டு அலையோன்னு இந்த மாதிரிலாம் பேசுறவளாங்க. அதான் யாருக்குமே தெரியாத இவளுக்கு இப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்படி வெளியே விஷயம் போச்சு? அதான் தெரிலங்க. ஒருவேளை இந்த உமா பெரிய பொண்ணு யாரும் சொல்லியிருப்பாளுவல்ல? அவளை இப்படி எல்லாம் அதுக்குன்னு சொல்லுவாள். அவளை யார்ட்டையும் சொல்லியிருக்க முடியாளுவல. நேற்று வரைக்கும் ராத்திரி வரைக்கும் நம்ம கூடவே தானங்க இருந்தாளுவ. அவ கோயில்ல பேசியிருக்காளுவலாம். அப்புறம் எப்படி எல்லாருக்கும் விஷயம் தெரியும்னு தெரியலையே. அதாங்க எனக்கும் தெரியல. இப்பதான் வந்து பத்திராளியக்கா சொல்லிட்டு போறாவ, நேற்று இப்படி எல்லாம் பேசினவ கோயில்லன்னு. சரி, என்னமும் பேசிட்டு போறாளுவ. நம்ம பிள்ளைய ஃபஸ்ட்டு எப்படி சரியாக்குதுன்னு பார்ப்போம். சரி, நீ இவ்வளோ கவனமாக பார்த்துக்க. சாப்பாடு நான் கடையில் சொல்லியிருக்கேன், அவன் கொண்டு வந்து தந்துடுவான். சாப்பிடுங்க எல்லாம். நான் போயிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னோம்ல, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணி இவளை சரி பண்ண பார்க்கணுங்க. இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா சரி வராதுங்க, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைய. சரி சரி, நான் வாரேன். வா வா பெரிய பொண்ணு, நம்ம லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம். எல்லாம் இருளா, நான் ஒரு 2-3 பாத்திரம் கிடக்காது தேய்ச்சி போட்டு வந்துடுறேன். காலையில் சாப்பாட்டு பாத்திரத்தை தேய்க்கலன்னு அப்புறம் அவ்வளோதான், எங்கள் மாமியார் ஆடாடுன்னு ஆடிவிட்டோம். இந்த தேய்ச்சி போட்டுட்டு மட்டும் வந்துடுறேன்னு. அட அதெல்லாம் உங்க மாமியார் கழுவும், நீ வா. சரி வா, அப்போ அதை பொம்பளை கண்ணில் படுறதுக்குள்ளே ஓடிடலாம். பெரிய பொண்ணு, இந்த பாத்திரத்தை கழுவாம எங்கெல்லாம் போற? இப்ப மட்டும் நீ இந்த பாத்திரத்தை கழுவாம போனேன்னு வையா, காலை தரைச்சு போடுவேமா. ஐயோ பாத்திருச்சே கிழவி, இப்போ என்ன பண்ணுறது? எல்லாம் உமா, நீ வேணா போ, நான் அந்த வேலையை மட்டும் முடிச்சு போட்டு ஓடி வந்துடுறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சீக்கிரமா ஆளுக்கு 2 பாத்திரத்தை நீ தேய்ச்சி போட்டு நான் கழுவுறேன், கழுவி தூக்கி போட்டு ஓடிடுவோம். வா. அப்படியா சொல்கிற? அப்போ வா.
இந்த வந்துட்டேன் தே. உமாட்ட சும்மா நின்று பேசிக்கிட்டு நின்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஒழுங்கா வந்து பாத்திரத்தை கழுவு. அந்த வந்துட்டேன் தே. சும்மா கண்டவா பின்னாடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு திரிங்க. அட நாங்கள் எங்கே ஊர் சவார போனோம்? இங்கே ஏதோ லட்சுமி அக்காக்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்போம். அங்கே அந்த பிள்ளைக்கு வேறு உடம்பு சரியில்லைல்ல, அதான் போயிட்டு வரலான்னு பார்த்தோம். காலையில் என்ன எதிரி கேட்டுட்டு வரலான்னு பார்த்தோம். சரி, இந்த பாத்திரம் மட்டும் தானே கழுவி போட்டு போகிறேன். ஏலா சும்மா எங்கள்கிட்ட நடிக்காத. எங்களுக்கு என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. என்னது, என்ன விஷயம்? சும்மா எங்கள்கிட்ட பியாய் கதை விட்டுறத விட்டுட்டு வியாழ புழப்ப போய் பாரு. என்னத்தை சொல்கிறிய? நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லலை. உண்மையாகவே அந்த பிள்ளைக்கு பியாய் தான் பிடிச்சிருக்கு. அதவே அந்த பியாயை என்னன்னு உடனே தெரியாமல் ஏன் முழிச்சுக்கிட்டு இருக்காவ. நாங்கள் வழி நேற்று பயந்து ஓடி இருந்துட்டோம். இல்லாட்டி துணைக்கு அங்கே இருந்திருக்கலாம். இன்னொருக்கா பியாய்க்கு நீ என்கிட்ட கதை விட்டுனா காலம் முடிச்சிடும் பார்த்துக்கோனே. இந்த கதையெல்லாம் வேற எவட்டையும் போய் சொல்லு. ஐயா பெரிய பொண்ணு மாமியாரே, உண்மையாதான் லட்சுமி அக்கா மோளுக்கு பியாதான் பிடிச்சிருக்கு. நீங்களோட அவ்வளோ கூட சேர்ந்து கூட்டு கலவாணிவே தானே நடிச்சுக்கிட்டு தெரிய போல இருக்கு. அதான் அந்த பிள்ளை ஏன் நடிச்சுட்டு கிடக்கு, என்னத்துக்கு நடிக்குதுன்னு எல்லாம் ஊர் முழுக்க பியாரா கிடக்க. பெரிய பொண்ணு என்ன சொல்லுது உங்க மாமியாரு? அதான்ல எனக்கும் ஒன்றும் புரியல. பெரிய பொண்ணு அவ லட்சுமி மோவா மூத்தவன் ஏதோ பையில லவ் பண்ணியாலாம, ஊருக்குள்ள அந்த பையன் வருவானாம, பேசுவாளாம, தெரியாம சந்து பொந்துலாம் நின்று கட்டின அவ்வளோதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கலாம். அப்படியா? அதான் லட்சுமி கோயில் கோயிலா கூட்டு போய் மந்திரிச்சுட்டு அடக்கலாம் உங்களுக்கு. அம்மா இப்படி யார் சொன்னா உங்களுக்கு? இப்படிதான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டியாவ. நீ தான் என்கிட்ட பியாய் கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கதையெல்லாம் வேற யாராவது காது குத்தாத ஆள்கிட்ட போய் துருக்கு குத்து சொல்லு. எனக்கு காது மூக்கு எல்லாம் குத்தியாச்சு. எனக்கு உள்ள வேலை கிடக்கு, நான் போறேன். நீ பாத்திரத்தை தியாய். எல்லாம் உமா, என் மாமியார் என்ன சொல்லிட்டு போகுது? எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க மாமியார இதுக்கு தான் காலையிலே சாட மடைய நீ திட்டி இருந்திருக்கு. என்னத்துக்கு இந்த பொம்பளை இன்னைக்கு கொஞ்சம் நம்மள வச்சு ஆட மடையா திட்டிட்டு டக்குன்னு நினைச்சேன். அப்ப இப்படிதான் அவ்வளோ பேசியாவளா? லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சா வருத்தெல்லாம் விடுவாவே. அவைய என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சவள அதானே நடந்திருக்கு. இப்போ சீக்கிரம் அந்த பியாயை ஓட்டியே ஆகணும். இல்லாட்டினா ஒன்று கிடக்க ஒன்றுக்கு ரெண்டா நாளாக சொல்லிக்கிட்டே போவே. இப்படிதான் அடுக்கடுக்கா. ஆமலா, வா போய் பார்த்துட்டு வருவோம் லட்சுமி அக்காவை. ஆமாம் வா, பாத்திரத்தெல்லாம் அப்புறம் வளர்க்கலாம். போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஹாய் மக்களே, எல்லாரும் ஜீவா சிவன்ல கார்ட்டூன் வீடியோ வரலன்னு ரொம்ப கோவமா இருப்பீங்க. காரணம் என்னன்னா பாப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் வீடியோ போட முடியல மக்களே. நானே இவ்வளவு தூரம் ஆகும்னு எதிர்பார்க்கல. 2 மாசமாவே நான் ஒரு வாரம் வீடியோ போட முடியாம ஒரு வாரம் போட்டு அப்படி மாறி மாறி இருந்ததுக்கு காரணம் என்னன்னா பாப்பாக்கு ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துட்டே இருந்துச்சு. நாங்க பிளட் டெஸ்ட்லாம் 2-3 முறை எடுத்துட்டோம். கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்னாங்க, மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். கொஞ்சம் சரியாகுது, மறுபடியும் கண்டினியூ ஆகுது. ஸோ சிவியர் ஆகும்போது அவளால் சுத்தமாக முடியாத டைமில் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ இந்த முறை அவள் சுத்தமாக சாப்பிடவும் இல்லை, எதுவும் ஃபுல்லாக ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பப்போ போய் மருந்து மட்டும் போட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு வந்தோம். நாகர்கோயிலுக்கு போன இடத்துல 4 நாள் அட்மிட் ஆகி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் அட்மிட் ஆகி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்து அங்கே வந்து மருந்து மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி பார்த்து பாப்பாவை அப்படி பார்த்துக்கிட்டோம். இப்போ பாப்பா நல்லா இருக்கா, கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கே அனுப்பியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம். அவங்க அப்பா ஏக்கத்திலே இருந்திருப்பாளோ என்னமோ தெரியல, சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அவங்க அப்பாவை பார்த்ததும் கொஞ்சம் தேறிட்டா. இப்போ கொஞ்சம் சாப்பிட்றா, கொஞ்சம் பரவாயில்ல, அழாமல் கொள்ளாமல் இருக்கா. இப்போ ஓகே தான் மக்களே. நான் இனிமேல் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேன். நான் அப்படியே வீடியோ போடலான்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனாக தான் இருக்கும். அதனால் என்னையும் மன்னிச்சுக்கிடுங்க மக்களே, நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் நான் வீடியோ போடலைன்னா ஸ்வீட் கிராஃப்ட்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நான் கொடுத்துருவேன். இல்லைனா ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைல் அதில் கொடுப்பேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கொஞ்சம் அதில் பாருங்கள், பார்த்துட்டு எதாக இருந்தாலும் பேசுங்க. பாதி பேர் பயங்கரமாக திட்டுறீங்க. திட்டினாலும் நீங்கள் என் மேலே உள்ள பாசத்தில் வீடியோ போடலைன்னு ஒரு இதில் தான் கேட்குறீங்கன்னு புரியுது. இருந்தாலும் புரிஞ்சிக்காமல் திட்டுறாங்களேன்னு கொஞ்சம் கஷ்டமாகவும் ஆகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து திட்டுங்க. எதாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் அதில் பாருங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ. ஷூ நாய எட்டுக்கிட்டு மிதிச்சேன்னா பறந்துருவாமா, துற வயிறு. அந்த நாயை கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டையோட எதுக்கு பியாய்க்கணுங்க கத்திட்டக்கு? அங்கே ஓடு. ஏற்கனவே இங்கே ஒருத்திக்கு பியாய் பிடிச்சிக்கிட்டு அந்த பியாய் என்னன்னு ஓட்டுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வேற இந்த நாய் வேற பியாய் மாதிரி கத்திட்டக்கு. துரத்திட்டேன் போயிருச்சுலா. நானும் அந்த ஜன்னலில் நானும் கல்லை அப்பப்போ பறக்கி வைக்க தான் செய்கிறேன். ஏவாதான் தூக்கி தூரப்படியான்னு தெரிய மாட்டேங்குது. இந்த கல்லை கண்ட நாயை கண்ட கல்லை காணன்ற கதையாக தான் இருக்குது. அந்த கல் மட்டும் இப்போ இருந்துச்சுன்னா அந்த நாயை மண்டையை உடைச்சிருப்பேன். சரி உமா கொந்தளிக்காத, வா வா போய் லட்சுமி அக்காவை பார்ப்போம். இல்ல பெரிய பொண்ணு, எனக்கு அது கோவமா வருது. என் முகம் இப்படிதான் அன்னைக்கு விளையாட போயிட்டு வந்திருக்கா. மீனா முகங்கிட்ட விளையாடிட்டு வரும்போது அது துரத்தி பிடிச்சி இழுத்துருக்கு.
வச்சு இழுத்து அது கிழிச்சு போட்டுட்டு வந்திருக்கா. என்னன்னு இதை துவைக்கும் போது கேட்கும் போது தான் சொல்லியா ஏம்மா நாய் இப்படி வந்து கடிச்சு விட்டுமான்னு. ஏதோ சின்ன பிள்ளைக்கு துணியோட பச்சு மேலக்குள்ள பல்லு பட்டிருந்தா என்ன ஆயிருக்காது. என்ன இருக்கும் அப்புறம் உன்னை மதி அவளும் குழச்சிட்டு நடந்திருப்பா. பெரிய பொண்ணு அப்ப நீ நாய் இங்கேயோ? சே உன்னை போய் நான் அப்படி சொல்லுவேன்னா வா வா போவும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் வா வா. அதானே ஏதோ சீரியஸா சொல்றியா நினைச்சிட்டேன். விளையாட்டுக்கு சொன்னதுனால நான் உன்னை விடுறேன். மண்டைக்கு வழி இல்லாம நான் இப்படி வந்து படுத்து கிடக்க எனக்கு என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓர்மையும் இல்லாம நான் இப்படி கிடக்கேன்னு நான் என்னத்தை செய்ய? இந்த பிள்ளையை எங்க கூட்டு கொண்டு போய் பாடு பார்க்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. ஏதோ காய்ச்ச கீச்சா மண்டவலி தலைவலி வயிறு வலினா எங்கன்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஆத்தலாம். இந்த பியாய் பிடிச்சதுக்கு எங்க கொண்டு போய் இவளை ஆத்த? இனிமே கோயில் குளமா கூட்டுக்கிட்டு தான் திரியணும் போல இருக்கு. வயசுக்கு வந்த பொட்டை பிள்ளைக்கு இப்படி ஒண்ணுன்னா எவன் என்னன்னு நினைப்பான். 4 பேர் 4 விதமா பேசுவாள்வலேன்னு நான் நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன். இன்னைக்கு நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு இல்ல. அவ்வளோரம் உன் மொழிக்கு என்ன எல்லாரும் ஒன்று சொல்லியாலும் என்னன்னு கேட்காளுவேன். எனக்கு என்ன சொல்லனே தெரியாண்டங்கு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்ன லட்சு வர்றா லட்சு பள்ளி கொண்ட பெருமாள் வண்ணா படுத்து கிடக்கு. அட வாங்களா நீங்களும் வேற வயிற்றுல கலப்பாதீங்களா? ஆமா உங்க மூணுலாம் எங்க? சந்தி என்ன பண்றா? அந்த கூத்தை ஏன் கேட்காப்போ? யாழச்சு என்னாச்சு? ராத்திரி எல்லாம் எனக்கு ஒரு கண்ணுக்கு தூக்கல. அந்த பிள்ளைய நினைச்சு பயந்து தான் இருந்தேன் பக்கத்துல. அதான் அந்த பொம்பளை எலுமிச்சம்பளம் தந்துச்சுல தலைப்புக்கு மட்டுக்குள்ள வச்சு தூங்க வச்சா தூங்கிருப்பான்ல. அவ தூங்குனா. அதுக்கப்புறம் காலையில கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தெளிஞ்ச மாதிரி தான் பேசுனா. நான் கூட பிள்ளைக்கு சரியாயிட்டுன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் வந்துருது. ஏன்னு தெரியல. அந்த பியாய்க்கு போது வருது அந்த பிள்ளைக்கு விட்டு வருது. அதுக்கே தெரிய மாட்டேங்குது சின்ன பிள்ளைக்கு. ஐயா அப்படியா பியாய் போயிட்டா வருது. அப்ப அந்த நாய் பியாயை பார்த்து தான் குலைச்சிருக்குமோ? உங்க வீட்டு பக்கத்துல ஒரே நாயை குலைச்சிட்டே டக்க. ஆமா அது ராத்திரி முழுக்க குலைச்சிட்டு தான் கிடந்துச்சு. இந்த இப்பயும் குலைச்சிட்டு தான் கிடந்தது. நானும் பத்தி விட்டு தான் பார்க்க அது போவான்டக்கு. ஐயோ லட்சு அப்ப சரியா போச்சு. நாய் கண்ணுக்கு தான் பியாய் தெரியும்னு சொல்லுவாவே. அதனாலதான் அந்த நாய் அப்ப குலைச்சிருக்கு. அப்ப நாங்க வரும்போது அந்த பியாய் அங்க வெளியே தான் நின்று இருக்குமோ? அப்ப உங்க பிள்ளைக்கு இப்ப பியாய் சரியா இருக்கும்னு நினைக்கேன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேளா ஒன்னும் வழங்கல. என்னத்தை செய்யன்னு தெரியல. எங்க வீட்டுக்காரன் காலையில ஏதோ ஒரு சாமியார பாக்கேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டாரு. பார்த்துட்டு வந்து சொல்லியேன்னு. நானும் என்னத்தை செய்யன்னு தெரியாம இருந்தேன். சரி காலையில டிஃபனாவது கடையில வாங்கி தருவாருன்னு பார்த்தேன். சொல்லிட்டு வந்திருக்கேன்னு காப்பியும் வடையும் வாங்கி தந்தாரு. குடிச்சிட்டு இருக்கோம். நான் இப்பதான் அந்த பையன் கொண்டு வருவான்னு பார்த்தேன். இன்னும் கொண்டு வரலன்னு போன் அடிச்சு எங்க வீட்டுக்கிட்ட கேட்டதுக்கு சரி அப்போ நீ கடையில மாவு வாங்கி 2 தோசையை ஊற்றி தின்னுங்க நான் தான் வாரேன்னாரு. அதனால கடைக்கு போயிட்டு மாவை வாங்கிட்டு வந்தேன். அங்கே போனேன்னா கண்டவெல்லாம் என்ன பேசி அங்க காது கொடுத்து கேட்க அவளை. நான் என்னத்துக்கு வருத்தப்பட்டேன்னா அது நடந்துருச்சு போ. ஐயோ லட்சு அப்ப இந்த விஷயம்லாம் உங்க காதுக்கு வந்துருச்சு? ஆமா பார்க்கவெல்லாம் உன் பிள்ளைக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு கோயிலுக்குள்ளன்னு கூட்டுக்கிட்டு திடீரியாமன்னு கேட்காளுவேன். எவகிட்ட சொன்னான்னு எனக்கு தெரியாண்டங்கு. எனக்கு வயிற்றுச்சலாதான் இருக்கு. சத்தியமா நானும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஆமா லட்சு நானும் யாருக்கிட்டையும் சொல்லல. செவத்துக்கும் காது இருக்குதுங்கிறது சரியாதான் இருக்கு போ. வேற யார நான் குறை சொல்லி என்ன பண்ண? இப்ப சந்தியால எங்க ரூமுக்குள்ள அடைச்சி போட்டிருக்கீங்களா கட்டி போட்டிருக்கீங்களா? ஒன்றும் பண்ணல சும்மா தான் தெரியா. அவ ஒரு நேரம் நல்லா இருக்கா ஒரு மாதிரி பண்ணியா. நான் இப்போ கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்தேன். இது திங்கிறதுக்கு ஒன்றும் வாங்கலையே. சிப்ஸை பார்த்தது அந்த சின்னது கொஞ்சம் ஆசைப்படுமேன்னு 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். பெரியது தான் வந்ததோ ஆகி சிப்ஸுன்னு தூக்கிட்டு போகுது. ரெண்டையும் திங்காலம் அவளுக்கு வைக்காம திங்காலம் என்னம்மோ. என்ன சின்னது என்ன வெளியே வர காணோம். பாத்ரூமுக்குள்ளே போய் கிடக்கு போல இருக்கு. என்ன வெளியே வரல. அவள் வந்ததும் எம்மா கடைக்கு போனியா என்னதான் வாங்கிட்டு வந்தியான்னு இனிமேதான் பைய கிண்டுவா. எனக்கு தான் கடைக்கு போவே அவமானமா இருக்கு. போனவன் மாவு மட்டும் வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி அவ்வளோ வரையும் கேட்காளுவே ஒரு மாதிரி பார்க்காளுவே குசுன்னு பேசியாளுவே. அதனால நமக்கு சங்கடமா இருக்கு. இந்த சின்னவளை தான் அனுப்பி விடலான்னு பார்த்தேன். கூப்பிட்டு பார்த்தேன். பாத்ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டா வெளியே வர மாட்டேங்க. நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் வெளியே வந்து எட்டி பார்க்கல. இன்னும் பாத்ரூமுக்குள்ளே தான் இருந்து முக்கிட்டு இருக்காள நம்ம. இது வீடா சுடுகாடானே தெரியல. வீட்டில் நிம்மதியாவே இருக்க முடிய மாட்டேங்குது. நேரத்துல இருந்து ஒரே எனக்கு வயிற்ற கலக்கிக்கிட்டே இருக்கு. இந்த பியாயை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. இவ்வளோ நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து தூங்கியிருக்கேன். இதுக்கு மேலே உள்ள இருந்தா சரிப்பட்டு வராது. அம்மா வேற கடைக்கு போனோன்னு கூப்பிட்டுட்டே இருந்தா. வெளியே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம்.
அந்த காடெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுக்கு. அதுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. வேலை நிறைய செய்யாம ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சு பெரிய பொண்ணு மாதிரி பெரிய வீடா கட்டணும். அப்ப அந்த இட்லி கடை தரிசு தானா? இல்ல இல்ல, அப்பப்ப தோணிச்சுன்னா ஓபன் பண்ணுவேன். என் வீட்டுக்கார அந்த பையன் சாப்பாடு கொண்டு வரலன்னா தான் உன் கடையில தான் ஏதாவது வாங்கி திங்க சொன்னாரு. அவ எங்க போய் செஞ்சிருப்பான்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னைக்கு கடை லீவுக்கோ, நாளைக்கு வேணா மனசு இருந்தா துறப்பேன். ஏக்கா நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தையாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நானாவது வீட்டில் ஏதாவது எடுத்து வச்சுருந்துருப்பேன்ல. இப்போ தான் அவ்வளோத்தையும் வெளியே தூக்கி போட்டு தின்னுட்டு எடுத்து போட்டுட்டு கழுவி போடுறதுக்கு எங்கள் மாமியார் கொண்டு வந்து போட்டுச்சு. நான் அதை கண்ணை தப்பி ஓடி இருந்திருக்கேன். அப்புறம் பார்த்துக்கிடலாம் எதாக இருந்தாலும்னு உங்களை பார்க்கறதுக்கு. இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு வார்த்தை நானாவது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நான் வீட்டில் போய் ஏதாவது சுட்டி எடுத்துகிட்டு வரட்டுமா செஞ்சு? வேண்டாம் வேண்டாம் பெரிய பொண்ணு, நான் இப்பதானே மாவு வாங்கி வச்சிருக்கேன். மாவு வேற அரைக்க போடலை, அதான் கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடை மாவு வேற எனக்கு பிடிக்காது. சும்மா ஒரு 2 பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுத்துட்டு திணிச்சு வேணா நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். மதியத்துக்கு ஏதாவது மீனுக்குன்னு வாங்கி கறி எடுத்து செய்ய வேண்டியதுதான். ஆமா, நல்லா பியாய்க்கு மீன் கறி முட்டை மீன் எல்லாம் நல்லா செஞ்சு போடுங்க. அது போகாம வவுசா கடைச்சி போச்சுன்னு இங்கே இருக்கட்டும். யார என்னெல்லாம் செய்ய சொல்றா? அந்த பியாயை நல்லா பட்னி போடுங்க. நல்லா பட்னி போட்டு ஒன்றும் போடலன்னு வைங்க, அதுவே பசி தாக்காம ஓடிரும். அட வேற என் பிள்ளை என்னத்துக்குலாம் ஆகும்? சாப்பிடாம கொள்ளாம கிடந்தா அது தேஞ்சி துரும்பா இழைச்சி போய் கிடக்கே இருக்கனவே. எனக்கே மனசு என்னான்னு சங்கடமா இருக்கு தெரியுமா அவள நினைச்சா. ஏமா ஏமா வாழா குமரி, எவ்வளவு நேரமா பாத்ரூம்ல இருப்ப? என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த உள்ள? ஏம்மா நீ கூப்பிடும் போது தாம்மா நானே உள்ள போனேன். வேற உடனே எப்படி வெளியே வர முடியும்? எனக்கே ஞாத்துல இருந்து பயத்துல வயிற்ற கலக்கிட்டே இருக்கு. தூக்கமே இல்லை ராத்திரி வேற. அதனால நான் உள்ள பயந்து போய் உள்ளே இருந்திருக்கேன் இவ்வளவு நேரம் அப்படியே தூங்கிட்டு. எல்லாம் சோனி பாத்ரூம்புக்குள்ளேயே தூங்குனா? ஆமாக்கா, மூடி எடுத்து போட்டுட்டு அந்த ஆள் அல்லே உட்கார்ந்துட்டே அப்படியே தூங்கிட்டேன். சரி, நான் அந்த கூடையில மாவு வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு 2 துவாசை தெரியாம இட்லி பொடியை வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இட்லி பொடியை தொட்டுனாலும் தின்னு சமாளிச்சுக்கிடலாம். மதியத்துக்கு வேணா மீன் வாங்கி கறி வச்சுதாரேன். ஏம்மா அப்பாதான் வெளியே சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்கேன் டிஃபனுக்குன்னு சொன்னாங்களா? நான் மசாலா தோசை சொல்லியிருந்தேனே, அந்த எடுபட்ட பையன் மறந்துட்டானா? நேரம் ஆயிட்டா எவ்வளோ வித்து தீர்ந்து போச்சான். அதனால ஒன்றும் இல்லைன்னுட்டாவ. அதனால மாவு வாங்கி உங்க அப்பே நீ தோசை ஊற்றி சாப்பிடுங்க நான் தான் வாரினாரு. அதனால சும்மா சமாளிப்போம் இப்போதைக்கு. ஏம்மா அப்போ எனக்கு முட்டை தோசையாவது வேணும்ப. சரி, அதான் முட்டை கிடக்குல்ல, 2 போட்டு தின்னுங்க போ. ஏதாவது செய்ய நான் தான் வாரேன். அப்போ சரி. ஏல உனக்கு ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 பாக்கெட்டு போட்டேன் உள்ள. அவ சந்தியா எடுத்துட்டு போனா. உனக்கு ஒன்று வச்சிருக்கலான்னு பாரு, போய் வாங்கி என்ன தின்னு. ஏம்மா அதை ஏம்மா அவகிட்ட கொடுத்த? இன்னும் நான் அவகிட்ட போய் எப்படி கேட்பேன்? ஏன்னா அவ இப்போதைக்கு நல்லா தான் இருந்தா. போ போய் வாங்கி எடுத்து சாப்பிடுன்னா சாப்பிட்டு 2 துவாசையும் ஊத்து போ. அம்மைக்கு எங்க தலை ஒருபடியா கிருக்கிருன்னு சுத்துது. நான் இல்லை படுக்க தான் போறேன். போ போய் துவாசையை ஊற்றி அவளுக்கு 2 கொடுக்கணும் சிக்கனா. நீ போய் சுடு போ, நான் தான் வாரேன். எனக்கு இப்போ சிப்ஸ் வேணும். சிப்ஸ் வேணும்னா அவகிட்ட போய் கேளு. அவன் என்ன தின்றுருக்காண்டா, இப்போதான் வாங்கிட்டு வந்தேன். போ போ போய் பாரு. அட போம, அந்த பியாயிட்ட போய் நான் எங்க கேட்க? எனக்கு வேற பயமா இருக்கு. ஒன்றும் பண்ண மாட்டாளா? போ. அட போம, இது வீடா சுடுகாடானே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி பியாய் கூட தங்கியிருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல. நல்லா இருந்திய போங்க. நேற்று ராத்தி கூட கொஞ்சம் கடப்பாளுவேன்னு பார்த்தேன்னா அவ்வளோ வர இருந்தாலும் விட்டுட்டு ஓடுனியல்ல. அடலிச்சு, அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் சரியாயிரும். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஐயோ, இவகிட்ட போய் என்ன நீ நம்ம சிப்ஸை கேட்க பயமா உள்ள இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயோ செமிஞ்சிராளே, கூப்பிடுவோமா வேண்டாமா? இப்பதான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கோம். அதுக்குள்ள நம்மள பாத்ரூமுக்கு அனுப்பிடுவாளா இல்லை எமலகத்துக்கு அனுப்புவாளான்னு தெரியலையே. எனக்கு சிப்ஸ் வேணுமே இப்போ. ஐயா சந்தியா. ஹாய் சோனி, கமான். ஐயோ பியாயி, சோனி கிறுக்கி, என்னவா ஆச்சு உனக்கு? அட என்ன இப்ப சந்தியா தெரியுறா? இதுக்கு முன்னாடி சந்தியா உள்ளுக்குள்ள இருக்க உடம்பு எலும்பு கூட எல்லாம் வெளியே தெரிஞ்சுது. இப்ப ஒண்ணு அப்படி தெரியலையே. என்னப்பா சோனி, உனக்கு சிப்ஸா வேணும்? இந்தா வா எடுத்துக்க. அம்மா எனக்கே 1 பாக்கெட்டு தான் தந்தா தெரியுமா? பியாயி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அம்மா என்னைய காப்பாத்து. அட
இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி பைத்தியம் கணங்க ஓடிக்கிட்டு இருக்கா? நல்லா தானே இருந்தா. சரி, நமக்கு என்ன வந்துச்சு? அவ சிப்ஸை நமக்கே கிடச்சி போச்சு. நல்லது, நம்ம சந்தோஷமா தும்போம். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராசான்னு அனுப்பி வச்சான். எம்மா எம்மா, அட இவளுக்கு இப்ப என்ன? என்னத்துக்கு இப்படி அலறிக்கிட்டு ஓடியாரா? எம்மா பாருமா, இந்த சந்திய பியாய் எனக்கு உட்கார்ந்து யாச்சு செய்ய தின்னுகிட்டு இருக்கா. ஏலாவா தின்னுட்டு போறா. நீ 2 துவாசியை ஊத்துன்னு சொன்னேன்ல, நீ அதை ஊத்தாம நீ அவகிட்டயே போன. வேற அவ யான் சிப்ஸ் தின்னா அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எனக்கு இப்ப சிப்ஸ் வேணும். அந்த பியாயிட்ட இருந்து முத பிடிக்குதா? எல்லாம் என் உயிரை எடுக்காதலா. அவ தின்னுட்டு போறா. நீ வேற சும்மா அவளை பியாய் வேயிங்காத. நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். இவ கொம்மி சத்தியமா அது பியாய் தான்ப. எலும்பு கூட கணக்கா இருந்தா பாட்டுக்கு இருந்து திங்க தருமா. ஒரு நேரம் பக்கம் சந்தியா கணக்கா இருக்கா, ஒரு நேரம் பக்கம் பியாய் கணக்கா இருக்கா. எனக்கு வீட்டுக்குள்ள போவே பயமா இருக்கு. நான் இனிமே வெளியே எங்க முத்தத்திலே படுத்து இங்கே தூக்கிக்கிட்டே இங்கே தின்னுக்கிட்டே எல்லாம் இங்கே இருந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன். ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். சொல்லிட்டாமா, எனக்கு வீடா இது சுடுகாடானே தெரிய மாட்டேங்குது. ஒரே கெக்கன்னு தனியா சிரிக்கா, தனியா அழுவுறா, தனியா என்னென்னமோ பண்றா. எல்லாம் சோனி என்ன சொல்ற? ஆமா உமாக்கா, அப்படிதான் பண்றா. எனக்கு பயமா இருக்கு. என் சட்டிக்கு அங்க ஒரு கோயிலுக்கு போனீங்களா, அங்க பிடிச்சி அவளை கட்டி போடுங்க மரத்துல. அங்கனாவது ஒரு வாரம் கடந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டுவாங்க. எல்லாம் உடனே வாயை கிழிச்சு தச்சு விடுவா அம்மா. இப்ப அப்பா வருவாரு, வந்த அப்புறம் ஏதாவது அழை கூட்டு வந்து சரி பண்ண பாப்பாரு. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஊருகாரிவை தான் கண்டதையும் பேசி மனசை கஷ்டப்படுத்தியாள்வன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல என்னைய கஷ்டப்படுத்துறியே. நீ கஷ்டப்படணும்னு சொல்லலப்பா, உண்மையதான்ப்பா சொன்னேன். உங்கனுக்குலாம் அப்படி தெரிய மாட்டாளோ? என் கணக்கு மட்டும் தான் எலும்பு கூட மாதிரி அப்பப்ப தெரிஞ்சுட்டு போறாளோ. என்னமோ போ, அவளை ஒன்னும் என் கண்ணுக்குலாம் அப்படி தெரியல. உன் கண்ணுக்கு தான் அப்படி தெரியா போல இருக்கு. ஏம்மா இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப. வீட்டுக்குள்ள போய் நீயே போய் பாராவல. அவ என்ன கோலத்துல இருக்கான்னு நீயே பார்த்துட்டு சொல்லு. சரி நான் பார்க்கேன். நீ போய் துவாசையை ஊத்து போ. அவளுக்கு 2 துவாசையை ஊற்றி கொடு. நீயும் சாப்பிட்டு தோசை சுட்டு அம்மைக்கு கூட நான் சுட்டுக்கிடியேன் போ. அந்த பேய்க்கெல்லாம் நான் சுட மாட்டேன். அவளே வந்து சுட்டு கூட சொல்லு. நான் எனக்கும் உனக்கும் வேணா சுட்டுட்டு வருவேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. உங்க வயிற்றுக்கு நீங்க தின்னா சரிதான் போ. நான் எனக்கு முட்டை தோசை ஊற்றி சாப்பிடுவேன் பேரு. இவ வேறலாம் அப்பப்ப என்னத்தையாவது சொல்லி என் வயிற்றுல புளிய கரைக்கா. நான் பார்க்கும்போது அவ அமைதியா தான் இருக்கா. ஒரு மாதிரி வேணா அந்த பையன் மாதிரி பேசுவ, ஒரு சில நேரம் கோவமா. ஆனா இவ சொல்லிய மாதிரி எலும்பு கூடாலாம் எனக்கு தெரியாண்டா. இவ தான் என்னமோ அவ கற்பனை பண்ணிக்கிட்டு கற்பனை லோகத்துல திரியால என்னமோ தெரியல. ஒருவேளை இருந்தாலும் இருக்கும். அவ கண்ணுக்கு தெரியுதோ என்னமோ. சின்ன பிள்ளை கண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அழுவுன்னது நமக்கு தெரியாதா இருக்கும். சின்ன பிள்ளை வீக்கா இருக்கும்ல, அதுவளுக்கு தெரியுமா இருக்கும். இந்த குவாட்டர் கிட்டர் வாங்கி வச்சனா, நீ இதை குடிச்சிட்டு என் பிள்ளைய விட்டு பெயிருன்னா அந்த பியாய் பேப்போ ஆவாதா? ஒரு வடிவேல் படத்துல இந்த மீன் கறி முட்டை இந்த மாதிரி நிறைய வாங்கி போட்டு நீ இதெல்லாம் தின்னுட்டு ஒரே நல்ல ஓடி போயிடணும்னு பாவல. அந்த மாதிரி சொல்லிட்டா ஓடி போயிருமா? இல்லலா உமா, நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. இந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பா அந்த பியாய் போயிரும். என்ன ஐடியா பெரிய பொண்ணு? சொல்லு. அந்த பியாயி இப்போ கல்யாண ஆசையில இருக்கு. 90s கிட்ஸா 80s கிட்ஸான்னு தெரியல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லு, உடனே கட்டிட்டு ஓடிடும் உன்னை கொண்டுகிட்டு. எம்மா நான் மாட்டேன். நான்லாம் பேய கல்யாணம் பண்ண மாட்டேப்பா. எனக்கு என் புருஷன் ஒருத்தன் போதும். அட இல்லலா, அவன் இப்போதைக்கு முத்துலட்சுமின்னு ஏக்கத்துல கிடக்கான். நீ தான் அந்த முத்துலட்சுமின்னு சொல்லு. அவன் பாட்டுக்கு உன் மூஞ்ச பத்ததுமே பயந்து ஓடிடுவான். ஏற்கனவே வேற உன் மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் அந்த முத்துக்கு குத்துணும் போல இருக்கு. போலா பெரிய பொண்ணு, வேணும்னா நீ அந்த பேயை கல்யாணம் பண்ணிக்க. முத்துக்கு தான் என்னைய பிடிக்க மாட்டேங்க, உன்னைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தூர போல ரெட்ட கோக்கு, சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத பத்துக்க. அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆமா எல்லாம் சண்டை போடாம ஏதாவது ஒரு வழியே சொல்லுங்களா. என்னத்த வழியே சொல்ல? உங்க ஆத்துக்காரர் எங்கேயாவது பார்த்துட்டு வந்து சொல்றாரான்னு பார்ப்போம். இல்ல சரசக்கா சொன்ன இடத்துக்கே கூட 4 தடவை போய் பார்ப்போம். அதுக்கப்புறமா பெயிருமா இருக்கும். ஆமா அப்படிதான் பார்க்கணும். எனக்கு வேற எங்க கொண்டு போய் இவளை சரி பண்ணனே எனக்கு தெரியாண்டங்கு. கேஸ் அடிக்க அவளை ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மருந்து தருவாவ, வாங்கிட்டு வந்து கொடுங்க. வேற என்னத்த செய்ய? என் மோளை என்ன பைத்தியம்னா சொல்லியா? இல்ல லட்சு, ஒருவேளை உங்க சந்தியா போன ஜென்மத்துல உள்ள ஞாபகம் வந்திருந்தா என்ன பண்றது? இந்த ஒரு படம் வருமே, பழைய ஜென்மத்துல ஞாபகம் வந்திருக்கு, போன ஜென்மத்துல பிறந்திருந்தேனே, அந்த மாதிரி ஏதோ உங்க மோவா பிறந்திருப்பாளோ? இல்ல அந்த பையன் செத்தே 10-15 வருஷம் தான் ஆயிருக்குன்னு. அவ என் மோளுக்கு என்ன 10-15 வயசு ஆகுது, அவளுக்கு ஆகுது 18 வயசு. அதெல்லாம் வேற, இது வேற. ஆனா ஆமா லட்சு சொல்றதும் சரிதான். ஒருவேளை முத்துலட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொண்டு காட்டினா ஒருவேளை பெயரும் வந்து பேய். இப்ப அந்த முத்துலட்சுமி எங்க எப்படி இருக்காளோ யாருக்கு தெரியும்?
பெரிய பொண்ணு பியாசாட்டிக்கு நம்ம முத்துலட்சுமியை தேடி போனா என்ன? நம்ம பியாசாட்டிக்கு முத்துலட்சுமியை கோயில் கோயிலா போய் தேடினா என்ன? ஏன் கோயில் வாசல்ல முத்துலட்சுமி பிச்சையா எடுத்துக்கிட்டு இருக்கா, அங்க போய் தேடுறதுக்கு? ஆமா கரெக்டா சொல்லிட்ட பத்தியா, அதான் சொல்றேன். அப்படிதான் கோயில் வாசல்ல போய் தேடுவோம். எல்லாம் நான் சும்மா தான் கேட்டேன். உண்மையாவே அப்ப கோயில் வாசல்ல தான் போய் முத்துலட்சுமியை தேடணுங்கியா? ஆமா போய் தேடுவோம், எங்கேயாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காளான்னு. அட கிறுக்கி, அவ எங்கன்னா கல்யாணம் பண்ணி போய் நல்லா இருப்பாளா? அட நீ வேற பெரிய பொண்ணு, இந்த டஃப் லைஃப்ல பாரு கமலஹாசன் எல்லாம் இங்க அந்த யாரு இவன் சிம்பு தங்கச்சியை கொண்டு போய் எங்க தேடுவான்? விபச்சார விடுதி ரெட் லைட் ஏரியாவில் போய் தேடுவான். அவன் நம்ம என்ன அங்கேயா போய் தேட போறோம் முத்துலட்சுமிய? நம்ம கோயில் வாசல்ல போய் தேடுவோம். சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல போய் தேடணும்ல, நம்மளும் போய் சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல தேடுவோம். கடைசியில கிளைமேக்ஸ்ல தங்கச்சிக்காரி கிடைச்ச மாதிரி நமக்கு அந்த முத்துலட்சுமி கிடைப்பா. அவளை பிட்டிலே எட்டி ஓங்கி ஒரு மிதிய மிதி. இவ சரிப்பட்டு வரமுண்டா, நம்ம வயிற்றுல கலப்பிக்கிட்டு இருக்கா பேரு. ஆனா எல்லாரும் போங்க, நான் நல்ல நல்ல ஐடியாவா தாரேன். ஒருத்தரும் ஒன்னும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. போங்க அப்ப எங்கேயும் போய் தேடுங்க. உழுந்த கணத்துக்குள்ளே போய் விழுந்து அவ்வளோ தேடுங்க போங்க. எக்க அவ அப்படித்தான் சொல்லிட்டு அடப்பா, நம்ம ஏதாவது பண்ணி சரி பண்ண பாப்போம் சந்தியால. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க.